ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான். மரவள்ளி கிழங்கு வச்சு நான் ஒரு ஸ்நாக் செய்கிறேன். நம்ம வெறுமனே வேக வச்சு நம்ம சாப்பிடுவோம். அது கூட அதை நம்ம தாளித்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நாம் தாளிக்கிறது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம வெறுமனே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக உடம்புக்கும் ஹெல்தி, குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அந்த வேக வச்ச கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம அந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மரவள்ளி கிழங்கு ஸ்நாக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.